Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 எபிசோட் 10 பார்ட் 1. ஓபன் பண்ணா இப்போ ஜோம்பி மேனை காட்டுறாங்க. அவன் வழியில வர மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே சும்மா டம்மு 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 டம்முன்னு சுட்டு தள்ளிக்கிட்டு போய்கினே இருப்பான். வெரைட்டியா வருங்க. ஒன்னா சுடுவான், இல்ல கோடாரியை வச்சு கொத்துன்னு கொத்திட்டு போவான். இதுல அவனுக்கு இடுப்பெலும்பு உடஞ்சதான் மிச்சம். அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு இரும்பு டோர் இருக்குமா, இங்க எதுக்குடா டோரை போட்டு வச்சிருக்கானுங்க, பின்னாடி அப்படி என்னத்தை மறைச்சு வச்சிருக்கானுங்க, பிசினாரி பயலுகன்னு ஓபன் பண்ணிட்டு உள்ள போனா இருட்டு ரூமு, உள்ளுக்குள்ள இருந்து சவுண்ட் மட்டும் கேட்கும். வாடா வா, உனக்கு தாண்டா காத்துக்கிட்டு இருந்தேன்னு. யாரான்னு பார்த்தா ஒரு வவால் மனுஷன். இந்த வேம்பயரோட த்ரெட் லெவல் டீமன், பயங்கர பவர்ஃபுல்லான ஆள் தான். அவன் மட்டும் இருக்க மாட்டான். அந்த இடத்தை சுத்தி ஒரு 30-40 மான்ஸ்டர் சுத்தி நின்னுகிட்டு அவட விடாதி ஹே, வெட்டி கொல்லு ஹே அப்படின்னு ஸ்பெஷல் எஃபெக்ட் போட்டு கத்திட்டு இருப்பானுங்க. அதுவும் யாரை கொல்ல சொல்றானுங்கன்னா ஜோம்பி மேனை, அந்த வேம்பயரை கொல்ல சொல்றானுங்க. ஏன்டா உன் ஆளுகளே உன்னை வண்டையா திட்டிட்டு இருக்கானுங்க, அப்படி என்னடா பண்ணி தொலைஞ்சான்னு கேட்டா அவனுக்கு எப்பவுமே இவனை இப்படித்தான் பண்ணிட்டு இருப்பானுங்க. இவனை கண்டாலே அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா இவன் மேல போறாமையாமா. அந்த பண்ணாட பள்ளியில அப்புறம் பாத்துக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சண்டை போடலாமா. இப்போ அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஜோம்பி மேன் ஒரு எஸ் கிளாஸ் சூப்பரான ஹீரோ. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மான்ஸ்டரே வெறுக்கிற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு வேம்பயர், அதுவும் ரத்தம் குடிக்கிற வேம்பயர். இந்த சண்டையில யாராவது ஒருத்தர் செத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சுத்தி இருக்கவங்களோட மைண்ட் செட். ஆனா யாரு ஜெயிச்சாலும் மிச்சம் இருக்க ஒரு ஆளை சுத்தி இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு வாங்கலாமா. இந்த வேம்பயருக்கு வெளி உலகம் தெரியாதனால நம்ம ஜோம்பி மேனை பத்தி எல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. அதனால உன் பேர் என்னன்னு தான் கேட்பான். சொல்லிட்டா போச்சுன்ட்டு கன் எடுத்து சுடுவானா. அதுல இருந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எஸ்கேப் ஆகி நம்ம ஜோம்பி மேன் கழுத்தை ஒரே கவி மொத்த ரத்தத்தையும் குடிச்சிட்டு என்னடா உன் ரத்தம் இவ்வளவு கன்றாவியா இருக்குதுன்னு சதையோட பிச்சை எடுத்து அப்படியே கீழே தள்ளி விட்டுருவான். ஆடா பாவிகளை ஆரம்பிச்ச அடுத்த செகண்டே சண்டை முடிஞ்சு போச்சு. நாங்க நிறைய எதிர்பார்த்தோமேடா. ஏன்டா முள்ள மன்றி மாட்டையா, ஒரு 4 அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொல்ல வேண்டியதானே, எதுக்குடா அவசரப்பட்டு கொல்ற அப்படின்ட்டு வாங்குன்னு வாங்குவானுங்க. இப்படி நம்மளால செத்துட்டான்னு நினைக்கும் போதுதான் அப்படியே எந்திரிச்சு நிப்பான். வேம்பயருக்கும் ஷாக்கு, சுத்தி இருந்தவங்களுக்கும் ஷாக்கு. அவன் தான் ஜோம்பி மேனாச்சே. பட் அந்த வேம்பயர் என்ன நினைச்சுக்கிட்டான், இப்ப பயங்கரமா நம்ம எல்லாம் அடி வாங்கிட்டோம்னா அப்புறம் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு மிச்சம் இருக்க கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி தட்டு தடுமாறி எந்திரிச்சு போவோம்ல, அந்த மாதிரி இப்ப அவன் கடி வாங்கினதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்க கொஞ்சம் சக்தியை வச்சு நின்றுட்டு இருக்கான் அப்படின்ட்டு கொஞ்சம் வாய் ஓவரா பேசுவான். அதாவது இந்த வேம்பயரை கண்டாலே அவன் மான்ஸ்டர் அசோசியேஷன்ல இருக்க ஆளுகளே காரிக்கிட்டு துப்புவானுங்களாம். ஐ மீன் பயப்படுவானுங்களாம். அந்த அளவுக்கு மோசமான முக்கியமான ஆள்ரா நானு. இவன் ஒண்ணு இப்ப மான்ஸ்டர் ஆனவன் இல்ல, வம்சமா இவங்க மான்ஸ்டர் பவரை வச்சிருக்கவங்களாமா. அதனால தான்டா அவனை ஈஸியா போட்டு தள்ளிட்டேன்பா. ஜோம்பி மேனு அசால்ட்டா அப்படியே புல்லட்டை தூக்கி போட்டு அப்படியே கன்னை வச்சு அதை கேட்ச் பண்ணி பட்டன்னு அவன் பாட்டுக்கு சுட ஆரம்பிச்சிருவான். இதுல கொடுமை என்னன்னா, அந்த புல்லட் எல்லாத்தையுமே வேம்பயர் கேட்ச் பண்ணி அதை ஜோம்பி மேன் மேலேயே தூக்கி வீசுவான். அந்த புல்லட் அடிச்சதுல பொத்துன்னு விழுவான். அப்போ சுத்தி இருந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பேத்தனமா பார்த்துட்டு இருப்பாங்களா. ஏன்டா ஜெயிச்சுட்டு நின்றுட்டு இருக்கேன், ஒரு கிளாப் பண்ணலாம், விசில் அடிக்கலாம், சியர் அப் பண்ண வேண்டியதாண்டா. சியர் கேர்ள்ஸ் எல்லாம் இங்க வரலையான்னு கேட்பான். மூதேவி கொஞ்சம் திரும்பி பாடுறாமானுங்க. மறுபடியும் அவன் எந்திரிச்சு நின்றுட்டு இருப்பான். இவனுக்கு ஒன்னும் புரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவன் கழுத்துல இருக்க நரம்ப கடிச்சு இழுத்து துப்பிட்டான், ரத்தத்தை குடிச்சிட்டான், புல்லட்டை வச்சு மண்டையில ஒரு ஓட்டை, நெஞ்சில ஒரு ஓட்டையும் போட்டு பார்த்துட்டான். எல்லாமே அவனுக்கு அடுத்தடுத்து சரியாகிட்டே வருது. இதை அவன் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கான். ஒரு ஹீரோவை மட்டும் என்னதான் கொன்னாலும் சாகாம திருப்பி உயிரோட வந்துருவானாமா. அப்ப அது இவன் தான் இப்பதான் புரிய வருது. பரவாயில்ல, நான் உன்னை கொன்னு காட்டுறேன். உங்ககிட்ட ஒரு நல்ல பவர் இருக்குன்னா இந்த ரீஜெனரேஷன் பவர் தான், இல்லன்னா நீ எப்பவோ செத்துருப்பேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டையை ஸ்டார்ட் பண்றானுங்க. கையில தான் சண்டை போடுவானுங்க. என்ன ஜோம்பி மேன் மட்டும் கண்ணை வச்சு டம்முன்னு சுட்டுக்கிட்டே இருப்பான். பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இவன் சுடுறதுல வேம்பயர் மேல புல்லட் படாது. அவன் அந்த பக்கமா திருப்பும் போது அங்க சுத்திட்டு இருக்க மான்ஸ்டர்ஸ் மேல பட்டு அவனுக்கு தான் செத்துக்கிட்டு இருப்பானுங்க. புல்லட் ஒரு கட்டத்துல தீந்து போயிடும்ல. சோ கத்திய வச்சு கதகளி ஆடுவான். அவன் பாத்தீங்கன்னா ஏதோ ரெக்கைய கத்தி மாதிரி வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். இப்படி எவ்வளவு நேரம் இவனுக்கு அடிச்சுக்கிட்டாலும் ஒரு அட்டாக் வேம்பயர் மேல படாது. அவன் சொல்லிக்கிட்டு நம்மால மூஞ்சு மேல ஒரு மிதி, தலை திரும்பிக்கும். சரி தலை திரும்பிருச்சேன்னு நினைச்சிட்டு இருக்கான். அந்த டைம்ல கன்னை வச்சு பொட்டுன்னு வேம்பயரை சுட்டுருவான். அவ்வளவுதான், சுத்தி இருந்தவனுக்கு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. என்னடா நடு நெஞ்சிலேயே ஓட்டையா போட்டு விட்டான், அசிங்கமா இல்ல உனக்குங்கும் போது அப்படியே அந்த மான்ஸ்டரை புடிச்சு பிச்சு வீசிடுவான். இதுல கொடுமை என்னன்னா, அந்த வேம்பயருக்குமே ரீஜெனரேட்டிவ் பவர் இருக்குது. அப்ப ஜோம்பி மேன் திரும்பின கழுத்தை அப்படியே திருப்புவான். பார்க்க கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வேம்பயர் என்ன பண்ணுவான், அவன் பாடியில இருந்து பேட்ஸை உருவாக்கி அதை வச்சு ஜோம்பி மேன் அட்டாக் பண்ணி அவனை பீஸ் ஆக்கணும்னு அட்டாக் பண்ணுவான். பட் இதுக்கெல்லாம் அவனுக்கு எனர்ஜி நிறைய தேவைப்படும்ல. இதை பண்ணிக்கிட்டே சுத்தி இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பிடிச்சி அவங்க ரத்தத்தை குடிப்பானா. ஐயோ இவன் பக்கத்துல நிக்காதீங்கடா, உயிரோட எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு ஓடுவாங்க. இதனாலதான் அங்க இருக்க மான்ஸ்டர்ஸ் எதுக்குமே இவனை கண்டாலே பிடிக்காது. அவனா பிடிச்சி கரும்பு ஜூஸ் மாதிரி ரத்தத்தெல்லாம் குடிச்சிடறான். அவ்வளவுதான், நம்மளால அங்க காலின்னு பார்த்தா மறுபடியும் முழுசா நின்று
நின்னுட்டு இருப்பான். இவனுக்கு ஒன்னும் புரியல, எப்படா இவன் மறுபடியும் எந்திரிச்சு வர்றான்னு. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்லிடுவான், இந்த இடத்துல ஒரு பெரிய ரத்தாரே ஓட போது, எல்லாம் குளிக்கிறதுக்கு ரெடி ஆயிருங்கன்னு. அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, போட்ட சண்டையில நம்ம ஜோம்பி மேன் வேம்பயரை துண்டு துண்டா வெட்டி செதைச்சு பீஸா போட்டு வச்சிருப்பான். அவன் மண்டை மட்டும் பேசிட்டு இருக்கும், ஏண்டா உன்னை நான் ஒரு 200 டைம் ஆச்சு போட்டு தள்ளியிருப்பேன், அப்புறம் எப்படா திருப்பி எந்திரிச்சு வர்ற அப்படின்னு பீலிங்கோட கேட்பான். ஆடா ஆமாண்டா சாணி மண்டை, 200 டைம் நீ ஜெயிச்சிருக்க, சொல்ல போனா மொதல் டைமே நீ ஜெயிச்சிட்ட, பட் எனக்கு தோக்குற ஆப்ஷன் இருக்கு, ஆனா நீ தோத்தினா உன்னால மறுபடியும் ஜெயிக்க முடியாது கண்ணா. உடனே அங்க இருந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அசந்துருவாங்க. பலசாலியான வேம்பயரே ஜோம்பி மேன் கிட்ட தோத்துட்டான்னு. ஜோம்பி மேனே இந்த மாதிரி பலசாலி கூட சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சாமா. அப்படியே நடக்க முடியாம ரத்த கிளறியோட தட்டு தடுமாறி பொறுமையா அந்த டோரு கிட்ட போவானா, அவனால நடக்க முடியல. உடனே அங்க இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, என்ன ராஜா எங்க தப்பிச்சு போலான்னு பாக்குற, நீ அவனை வேணா ஜெயிச்சிருக்கலாம், ஆனா எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது, நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை அக்கா பிரிச்சு கொல்ல போறோம், உன்னால தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அவன் என்ன பண்ணுவான், டோரை திறக்க மாட்டான், கம்பியை திறக்க முடியாத அளவுக்கு லாக் பண்ணுவான். என்ன பண்றான் இவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது, ஏண்டா இங்க மொத்தமா ஒரு 30ல இருந்து 40 பேர் இருப்பீங்களா, அவ்வளவுதானே, உங்களை எப்படி நான் அப்படியே உயிரோட விட்டுட்டு போவேன், லூசு பயலுகளா, வாங்க ஆரம்பிப்போம்பா. டோரை சாத்தினதுக்கு அப்புறம் சத்தம் மட்டும் தான் கேட்கும், டே வேணாம் பக்கத்துல வராதே பானுங்க. அப்புறம் ஐயோ கொய்யோ ஐயோ, அப்புறம் கொஞ்சம் சதக்கு பொதக்கு, அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது. பாதி மண்டை பிஞ்சு போன கையோட வெளியில வருவான். அந்த பிஞ்சே கீழே வந்துடும், சரியாயிரும், ஆனா கொஞ்சம் டைம் ஆகும். அப்படியே வெளியில வந்து உட்கார்ந்துகிட்டு இருப்பான். இந்த டைம்ல தான் சைல்ட் எம்பரர் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான், அதாவது நான் சர்ஃபேஸுக்கு போயிட்டு இருக்கேன், எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க, பிளான் படி எல்லாம் நடந்துக்குங்கன்னு. இவங்க கூட பாராட்டி தள்ளியிருப்பானே, நீ இல்லைன்னா இவ்வளவு தூரம் நாங்க வந்திருக்கவே மாட்டோம்னு. அப்படி எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவான். ஏன்னா அவன் காயம் எல்லாம் ஆறி போய் பழையபடி நார்மல் ஆயிட்டான். இனி அடுத்த மான்ஸ்டரை பழக வேண்டியதானே. அப்படியே கட் பண்ணி பிக் கார்டை காட்டுறாங்க. இதுதான் வேற லெவல் சீனு. அவன் முன்னாடி ஒரு பெரிய பச்சோந்தி வந்து நின்னுகிட்டு, எனக்கு இப்படி ஒரு சூப்பரான சாப்பாடு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் எது கிடைச்சாலும் திம்பேன், நான் உன்னை அப்படியே முழுங்க போறேன், அவ்வளவுதான் நீ காலி அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கவ போகும், முழிச்சுக்கிட்டே நிப்பான். அந்த டைம் இவங்களை காட்டுறாங்க, மேல அதிர்ற சவுண்டு கேட்குமா, ஏதோ பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது போல. அது அங்க இருக்க ஹீரோஸ் பாத்துக்குவாங்க, நம்ம சண்டையில மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணா போதும்னு கத்தி எடுத்து சண்டைக்கு ரெடி ஆவாங்க. என்னடான்னு பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு பெரிய டீம் ஒன்று வரும். இவங்க வேற யாரும் இல்ல, அந்த வேகன் மாப்பாயலோட அப்பா இருக்காருல்ல, அவர் அனுப்பி விட்டாரே ஒரு பெரிய பவர்ஃபுல்லான பயங்கரமான டீம்னு ஒண்ணு. அந்த மொக்க டீம் தான், அந்த மான்ஸ்டர் பிரின்ஸ் தான் அவ கண்ட்ரோலுக்கு மாத்திக்கிட்டாலே. சாட்டை ஒரு சொல்லிட்டு என்னடா வேடிக்கை, அவங்கள போலந்து கெட்டுங்கடா அப்படின்னு உடனே கண்ணா பின்னான்னு கண்ணை வச்சு சுடுவானுங்க. அது எல்லாத்திலயுமே இவன் தப்பிச்சு போயிட்டு இருப்பானா. அப்பதான் அவனோட மாஸ்டர் அவனுக்கு சொன்னது ஞாபகம் வரும், அதான் அட்டாமிக் சாமுராய். எப்பவுமே அவங்க ஸ்வாடை விட புல்லட் எல்லாமே ரொம்ப ஸ்லோவா தான் இருக்குமாமா. அவன் சொன்ன மாதிரி அவனுக்கு அது ஸ்லோவா தான் இருக்கும். இவங்க டார்கெட் என்னன்னா அவங்களோட வெப்பன்ஸ், அவங்க சூட்டு, அதுக்கப்புறம் அவங்க காலு, அவ்வளவுதான், வேற கொல்லெல்லாம் வேண்டானிடுவான். சரின்ட்டு கண்ணா பின்னா அதை தான் அட்டாக் பண்ணுவாங்க. பட் அவனுங்களும் சும்மா இல்ல, பயங்கர பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு தடுத்து அட்டாக் பண்ணா, கண்ணு கத்தின்னு எது எல்லாத்தையும் கை காலை வச்சு அட்டாக் பண்றாங்க. ஏன்னா பேட்டில் சூட் போட்டிருக்காங்களே, சோ எப்படியாச்சும் இவங்களை தடுத்து நிறுத்தினா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவாங்க. உடனே மான்ஸ்டர் பிரின்சஸ்க்கு தெரிஞ்சு போச்சு இவங்க எப்படியும் தோத்துருவாங்கன்னு. அதனால அவங்க ஆளையே ஒரு ஆளை இவ கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அந்த சாட்டையை வச்சு ஒரு அடி அடிப்பா. இடையில ஒரு கை வந்து அதை புடிச்சிரும். யாரு இவனா அப்படின்ட்டு அவனை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆவான். அது யாரு, என்ன, இவகிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்களா இல்ல மாட்டிக்கிட்டு சின்ன பின்ன பண்ண போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.